பெண்ணிற்கு இத்தனை அகங்காரமா? இனி நான் உன் கேசத்தை பிடித்து அரண்மனைக்கு இழுத்துச் செல்வேன். துணிச்சல் இருந்தால் முன்னேறு. உனது கரம் என் மீது பட்டால் மறுகணம் என் கரம் அதை வெட்டி எறியும். அப்படியா? நீ ஓர் சக்தியற்ற அப்பாவி பெண். பலத்திலும் புத்தியிலும் நீ என்னை வீழ்த்துவாயா? என்னுடன் யுத்தம் புரிவாயா? முயற்சி செய் மீனாட்சி, நீ உண்மையில் சக்திசாலியா என்று பார்க்கலாம். எச்சரிக்கிறேன் வாயு. அசுரரசே, சுந்தரன் இறந்து விட்டான். ராஜகுமாரர் வாயு அவனை மலையிலிருந்து தள்ளிவிட்டார். இப்பொழுது இளவரசர் மீனாட்சியுடன் யுத்தம் புரிகிறார். வெகு விரைவில் அவரையும் சிறைப்பிடித்து விடுவார். மிகவும் நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறாய். எனது விருப்பம் நிறைவேறுவதற்கு சுந்தரனின் மரணம் மிகவும் அவசியம். மீனாட்சி இங்கு வரட்டும். நான் அவளுக்கு மரண தண்டனையை வழங்குவேன். மரண தண்டனையை வழங்குவேன். செல், மேலும் செய்திகளுடன் என்னை காணவா. சரியான முடிவெடுத்திருக்கிறாய் அருணாசுரா. பார்வதி இக்கணம் மனித ரூபத்தில் இருக்கிறாள். ஆதிசக்தி ரூபமான மீனாட்சியை வதம் செய்தால் பிறகு அவர்களால் நிச்சயம் பார்வதியாக என்றும் மாற இயலாது. அந்த ஆதிசக்தியின் பதிவிரதா தர்மத்தை தகர்த்தெறியாவிட்டால் என்ன? அவளது உயிரை பறித்து ஆன்மாவை நாம் அடைத்து வைக்கலாம் அல்லவா? சக்தி இல்லையேல் சிவன் சவம்தான். அதுவே அசுர குலத்தின் வெற்றியாகும். இதுவும் நல்ல ஆலோசனைதான் குருதேவா. நமது வாயு வெற்றி பெற்று மீண்டும் வரும் வரை நாம் காத்திருப்போம். அதன் பிறகு மீனாட்சி வடிவத்தில் இருக்கும் அந்த ஆதிசக்தியை நாம் வதம் செய்து விடலாம். ஒரு பெண்ணாக இருந்து ஒரு ஆணை எதிர்க்கப் போகிறாயா? என்னுடன் யுத்தம் புரிவாயா? இன்று நான் பெண் இனத்திற்கே அவர்களது இடம் என்ன என்று நிரூபிப்பேன். பெண் இனத்தின் அகந்தையை இன்று சின்ன பின்னமாக்குவேன்.